இணைந்து பிலிப்பியர் நிருபத்தை படித்து வருகிறோம். பரலோகவாசிகளின் பூலோக நடக்கை என்ற தலைப்பிலும், பரலோகவாசிகளின் பூலோக நடக்கை என்பது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது, எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது என்பதுதான் பரலோகவாசிகளினுடைய பூலோக நடக்கையின் சாரம்சம் என்பதை பார்த்து வருகிறோம். Please, if you will, turn your Bibles to Philippians, the book of Philippians, from which we derive spiritual lessons on earthly conduct of heavenly citizens, which is rejoice in the Lord, always rejoice in the Lord. So we have been looking into various aspects of how our conduct as heavenly citizens ought to be, especially based on the joy of the Lord in the Lord. நாம் கடந்த சில வாரங்களாக பிலிப்பியர் நிருபத்தின் மூலமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது என்ற தலைப்பிலே பல காரியங்களை பார்த்து வருகிறோம். சிறையிலிருந்து பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்பதை மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன். சிறையிலே தோன்றின அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சிறையில் தோன்றின சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். எப்பாப்ராதீத்துவினிடத்திலே அந்த சபையார் பவுலை நேசித்தபடியினாலே காணிக்கை கொடுத்து அனுப்பினார்கள். பவுலை சிறையிலே, ரோமாபுரி சிறையிலே பாப்புரத்து சந்தித்தார். காணிக்கையை கொடுத்து அங்கே பவுலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எப்பாப்ராதீத்து அனுப்பப்பட்டார். வந்த இடத்திலே அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, பின்னாலே படிப்போம். மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தவுடனே பவுல் எப்பாப்ராதீத்துவை திருப்பி அந்த சபைக்கு அனுப்புகிறார். அந்த சபைக்கு அனுப்பும்போது எழுதப்பட்ட கடிதம் தான் பிலிப்பியன் நிருபம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிருங்கள் என்பது. கடந்த வாரம் நாம் ஆண்டவருடைய தாழ்மையின் உயர்த்தப்படுதலினுடைய அடையாளத்தின் மூலமாக நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். விசுவாசிகள், உயர்த்தப்பட்ட விசுவாசிகளுடைய அடையாளங்களை நாம் பார்த்தோம். 3 அடையாளங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, உயர்த்தப்பட்ட விசுவாசிகளுடைய முதல் அடையாளம், கிறிஸ்துவோடு உயர்த்தப்பட்ட விசுவாசியுடைய முதல் அடையாளம், நாம் பரலோகவாசிகள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். Last week we looked into the characteristics of exalted believers in Christ. Believers are exalted to be seated along with Christ in the heavenlies. He conquered death. He died on the cross, conquered death, and he rose again, and he is seated at the right hand of the Father, from where we anticipate his second advent. இயேசு கிறிஸ்து சிலுவிலே நம்முடைய பாவத்திற்காக ஒரே தரம் மரித்து, மரணத்தை ஜெயித்து எழுந்து, அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து வருகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எனவே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு உன்னதத்திலே இணைக்கப்பட்ட விசுவாசிகளுடைய முதலாவது அடையாளம், நாம் உன்னதவாசிகள், நாம் பரலோக பிரஜைகள், பரலோகவாசிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அனுதினமும் மறுபடியும் நம்முடைய உள்ளத்திலே அதை புதுப்பித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, உயர்த்தப்பட்டவர்களுடைய, கிறிஸ்துவோடு உயர்த்தப்பட்டவர்களுடைய இரண்டாவது அடையாளம், மற்றவர்களை மன்னிக்கிற தன்மை. The second trait of believers who are raised up with Christ, who are exalted in and through Christ, is the forgiving spirit that we entertain and we go about. The forgiving spirit. If we don't forgive others, because our sins are forgiven as far as east is from the west, if we are not willing to forgive the weaknesses of others and pray for them or forgive them, we are not people who claim to be lifted up with the heavenlies.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உயர்த்தப்பட்டவர்கள் என்றால் பாவத்தை, மற்றவர்களுடைய பலவீனங்களை, குறைகளை மன்னிக்கிறவர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவிலே தேவன் நம்முடைய பாவங்களை, கடந்த காலம், நிகழ்கால, எதிர்கால பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஏனென்றால் பெரிய மனிதர்கள் என்று சொன்னால் உலக வழக்கத்திலே மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்கள், பொறுத்துக் கொள்ளுகிறவர்கள் என்று அர்த்தம். மூன்றாவது, உயர்த்தப்பட்ட விசுவாசிகளினுடைய மூன்றாவது அடையாளம் மற்றவர்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுவது. Interceding for others, standing in the gap and interceding for others is the hallmark, the trait of those who are lifted up along with Christ. மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவது. இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டு இன்றைக்கும் பிதாவின் வலது பாசிலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிகளுக்காக பரிந்து பேசுகிறார். நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேச அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட பொழுது பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றார். நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெறவில்லை. நாம் மற்றவருடைய குறைகளை பொறுத்து கொள்ள அழைக்கப்படுவோம். இப்படி கடந்த வாரத்திலே அந்த தலைப்பை பார்த்தோம். இந்த நாளிலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் மூலமாக தங்கக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி படிக்க போகிறோம். ஆவிக்குரிய முதிர்ச்சியினாலே தங்கி பெருகக்கூடிய மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். This morning we look into few verses from Philippians chapter 2 verses 12 through 16 under the title The Joy Abiding on account of growing in maturity. Joy abiding as a result of our growth in Christ or in maturity, our growth in maturity, our growth. இந்த காலையிலே இந்த அடிப்படையிலே 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். 12ஆம் வசனத்தை பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார்? ஆதலால் என்று சொல்லும் போது 5ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முந்தின வசனங்களை நாம் தொடர்பு படுத்தி படிக்க வேண்டும். ஆதலால் என்று சொல்லும் போது கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. 5ஆம் வசனத்திலே அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை, தேவனாயிருப்பதை உரிமையாக கொள்ளாமல் விட்டு கொடுத்து வெறுமையாக்கி, அந்த வெறுமையாக்குதலை நாம் பார்த்தோம். பரலோகத்தினுடைய மேன்மைகளை அவர் துறந்து, பிதாவோடு பரலோகத்தில் உள்ள ஐக்கியத்தை துறந்து, அந்த மகிமையான ஸ்தானத்தை துறந்து, அவர் மகிமையான ஐஸ்வர்யத்தை நமக்காக அவர் வைத்திருக்கிற பரிபூர்ணமான ஐஸ்வர்யத்தை துறந்து அவர் இந்த உலகத்திலே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமை என்று சொன்னால் நிரந்தரமாக அவர் அந்த சேவக பணியை செய்வது. பிறந்ததிலிருந்து அவருடைய வாழ்க்கை கீழ்ப்படிதலான வாழ்க்கை, மனுஷ சாயலானார். அவர் சிலுவையின் மரணபரியம் கீழ்ப்படிந்தார். இப்படி அவர் நமக்காக கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவர் உயர்த்தப்பட்டார். அந்த உயர்வின் மூலமாக நமக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் வந்திருக்கிறது. அந்த ஸ்லாக்கியங்களைத்தான் நாம் பார்த்தோம். அதாவது நாம் பரலோக ஸ்லாக்கிய, அழியாத பரலோக வாசிகள் என்ற ஸ்லாக்கிய பிரஜையாக பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறபடியால் ஆதலால் என்று பவுல் ஆரம்பிக்கிறார். Verse 12 begins by saying therefore, which means we need to connect the previous verses, the preceding verses. What does it say? It talks about the exaltation, the humiliation and the exaltation of Christ. He didn't consider his equality with God, but gave himself, and he became a slave, and like us, he has taken upon himself the consequences of sin, the weaknesses that are due to sin, and he humbled himself to the extent that he became obedient actively and passively to die on the cross of Calvary. Paul is beginning this new phrase in verse 12, therefore. இந்த இடத்திலே ஆதலால் என்று பவுல் ஆரம்பிக்கும் போது கிறிஸ்துவை மாதிரியாக நமக்கு வைக்கிறார். கிறிஸ்துதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக, முதல் மாதிரியாக இருக்கிறார். Jesus Christ is the perfect role model for what a saved person should be like. Jesus Christ is a perfect model, a complete example for what a saved person ought to behave on the face of the earth. இயேசு கிறிஸ்து
அப்படிப்பட்ட மாதிரியை நமக்கு காண்பித்து போயிருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். Galatians chapter 4 and verse 18, Paul is writing to the church at Galatia, stating that I have the pain of labor till Christ is formed in your heart. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் பிள்ளைகளே, கலாத்திய சபை விசுவாசிகளை பார்த்து சொல்லுவேன், இவர்கள் விசுவாசிகள் ஏனென்றால் இது சபைக்கு எழுதப்பட்டது. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், until Christ is formed in his fullness, in his majesty, in his perfection, unless Christ is formed in you, I am having the pain of a labor woman. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். Jesus Christ is a perfect model for a persons to believers. We have read உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களிலே முழுமையாக உங்களை ஆக்கிரமிக்கிற வரையிலே, உங்களுடைய ஆத்மாவை அவர் நிரப்புகிற வரையிலே நான் அதற்காக கற்பனை வேதனைப்படுகிறேன். I have had the travail of pain until Christ is formed in your heart. Till Christ is formed. Christ encompasses your life. He takes control of your life. விசுவாசிகளுடைய சிறந்த பாக்கியம் அதுதான். மற்றவர்களை நாம் மாதிரியாக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற மனிதர்களோ, ஊழியக்காரர்களோ, சகோதர சகோதரிகளோ, விசுவாசத்திலே நமக்கு முன்னோடியாக இருக்கிறவர்களோ கூட அநேக காரியங்களிலே குறைவுள்ளவர்களாக இருக்க முடியும். அதை பார்த்து நாம் வஞ்சிக்கப்பட முடியாது. கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆதலால் என்ற வார்த்தையோடு பவுல் இணைக்கிறார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, கீழ்ப்படிதலை பற்றி சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலை 8ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும், இப்பொழுது பவுல் ரோமாபுரி சிறையில் இருக்கிறார், நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், உங்களோடு இருக்கும்போது மாத்திரம் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தூரமாயிருந்தாலும், உங்களை விட்டு சரீரத்திலே தூரமாயிருந்தாலும், நீங்கள் கீழ்ப்படிதலை கிறிஸ்துவனுடைய மாதிரியினுடைய அடிப்படையிலே செயல்படுத்த வேண்டும். Even though I am far away from you, I am detached from you, miles away from you. What Paul is admonishing or encouraging the church at Philippi is, even though I am far away from you physically, you ought to behave, you ought to obey as Christ has obeyed perfectly, setting us a model. உண்மையான முதிர்ச்சி எங்கே அடங்கி இருக்கிறது என்றால், நாம் முதிர்ச்சினால் வரக்கூடிய மகிழ்ச்சி என்பதை படித்து வருகிறோம். உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்றால், மகிழ்ச்சி முதிர்ச்சி என்பது மனிதர்களை சார்ந்து கிடையாது. மெச்சூரிட்டி doesn't involve persons. முதிர்ச்சி என்பது மனிதர்களை சார்ந்தது கிடையாது. ஆணித்தரமாக இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். We need to understand this clearly and emphatically, that maturity doesn't involve persons. ஏனென்றால் நாம் முதிர்ச்சியை மனிதர்களை வைத்து நாம் எடை போடுகிறோம். நல்லதுதான், சபைகளிலே, குடும்பங்களிலே வயதிலே குறைந்தவர்கள் கூட முதிர்ச்சியானவர்களை பார்க்கும்போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். சபையிலே அப்படி முதிர்ச்சியா இருக்கிறவர்கள் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம் என்று கூட நாம் கருதலாம். ஆனால் அவர்களோடு, அந்த முதிர்ச்சியோடு மாத்திரம் நாம் நம்மை முழுமையாக ஒப்பிட்டு பார்க்க முடியாது. பவுல் சொல்லுகிறார், நான் சமீபத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பவுலை இந்த சபை அதிகமாக நேசித்தது. பவுலுடைய வருகைக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பவுலுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த சபை கீழ்ப்படிதலை மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் அதற்கான காரணத்தை நாம் பார்க்கிறோம். True maturity is obeying and guarding ourselves when people are not around us. இதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுவீர்கள் என்று நம்புகிறேன். உண்மையான முதிர்ச்சி என்பது மற்றவர்கள் நம்மை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் நாம் கீழ்ப்படிதலையும் நம்முடைய இருதயத்தை பாதுகாப்பதையும் நாம் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். Maturity does belong to guarding even when people are not around. இந்த காலையிலே
இந்த பக்தியினுடைய வேஷம்தான் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. தேவபக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? மற்றவர்கள் பார்க்கும்போது பேசுகிற வார்த்தைகள். இன்றைக்கு நிறைய பேர் பார்க்கிறவர்கள் எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தை சமீப காலங்களில் அது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தையை பற்றி நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லை. ஆனால் உள்ளத்திலே, இருதயத்திலே கசப்பையும் வைராக்கியத்தையும் மன்னிப்பின்மையும் வைத்துக்கொண்டு வெளியிலே பார்க்கும்போது பேசுகிற காரியங்கள் முதிர்ச்சியினுடைய அடையாளம் கிடையாது. ஒருவேளை மனிதர்களை பிரியப்படுத்த அந்த வார்த்தைகளை சொல்லலாம். மனிதர்களை ஒருவேளை அவர்கள் நம்மை மெச்ச வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனால் இருதயங்களை கவனிக்கிற தேவன். ஏனென்றால் அடுத்த வசனத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார்? ஏன் முதிர்ச்சி என்பது மற்றவர்கள் இருக்கும்போது பார்க்கும்போது இருக்கக்கூடிய நிலைமை அல்ல என்பதை கவனிக்க வேண்டும் என்றால் 13ஆம் வசனத்தை பாருங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்கள் இருதயங்களில் உண்டாக்குகிறவர். ஆவியானவரே நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். முதிர்ச்சி என்பது இருதயத்திலே வாசம் பண்ணுகிற ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதுதான் முதிர்ச்சி. Maturity is yielding or willing to submit to the deeper work of the Holy Spirit God, the glorious Holy Spirit God who dwells in our hearts. பரிசுத்த ஆவியாகிய மகிமையின் தேவன் விசுவாசிகளை தமது ஆலயமாக்கி நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரே, அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதிர்ச்சியினுடைய அடையாளம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய முதிர்ச்சிக்கு மாதிரியாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது. Why the Holy Spirit yielding to the prompting and the touch of the Holy Spirit is about maturity, because Christ is the most matured, the perfect model, perfect matured person who ever lived on the face of the earth. And the work of the Holy Spirit is to glorify Christ in the life of believers. விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதைத்தான் முதிர்ச்சியினுடைய இணைப்பாக நாம் பார்க்கிறோம். But for the indwelling of the Holy Spirit, maturity is never a possibility. பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலே தங்கி கிரியை செய்யாவிட்டால் முதிர்ச்சி என்பது வழங்கப்பட முடியாத ஒன்று. ஆகவேதான் 13ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறார். அந்த முதிர்ச்சியை நாம் பார்க்கிறோம். நான் சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, தூரமாய் இருக்கும் போதும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். Obey even when I am far away from you. I am not physically present among you. Yet, because the Holy Spirit God dwells in you, believers, you are heavenly citizens. You have to obey constantly without looking at the circumstances, persons, personalities. இந்த காரியத்தை பவுல் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே நாம் இந்த 12ஆம் வசனத்தில் இன்னொரு முக்கியமான சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதை நாம் எப்படி அநேகர் சொல்லுகிறார்கள், நாம் ரட்சிப்பை இழந்துவிட முடியும், ஆகவே நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். Strive to complete your salvation, attain your salvation. Many tend to interpret this word by stating that we are in the danger of losing our salvation. Bible clearly states those who have been born again of God, those who have been converted through the work of the Holy Spirit will never falter away. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், 7 என்பது முழுமை, ஓரளவுக்கு முழுமை போல காட்சியளிக்கிற நிலைமையிலே விழுந்தாலும் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். இதை நாம் வேறு வேத பாடத்திலும் படித்திருக்கிறோம். அப்படி என்றால் பாவம் செய்ய நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர், புதிய அந்த சுபாவத்தை கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், புது சிருஷ்டியாக நம்மை மாற்றி இருக்கிறவர், பரிசுத்தத்திலே தொடர்ந்து நிலைக்க செய்கிறார். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்னால், ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கள் என்று சொல்ல இந்த வார்த்தையை கவனியுங்கள். உங்களில் இருக்கக்கூடிய ரட்சிப்பு நிறைவேற, அது முழுமை அடைய, அதனுடைய இலக்கை நோக்கி அடைய நீங்கள் பிரயாசப்படுங்கள். It doesn't say work out your salvation, not you have to work for your salvation. It doesn't say. It says only work out your salvation. You have already received the salvation in Christ, and now you continue in the path of salvation.
not to work for salvation. ஏனென்றால் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் இதே நிருபத்தில் 5ஆம் வசனத்திலே அந்த ரட்சிப்பினுடைய தொடக்கத்தையும் முடிவையும் பற்றி சொல்லுகிற பவுல் இந்த இடத்திலே 2ஆம் அதிகாரத்திலே வரும்போது உங்கள் ரட்சிப்பு நீங்கள் திடீரென்று காணாமல் போகும் என்று எப்படி சொல்ல முடியும்? When we observe what Philippians 1:5, where Paul is saying that the good work that God has begun, he will complete until the day of Christ. He will complete on the day of Christ. When Paul says in chapter 1 and verse 5 that your salvation that has begun at conversion, at repentance, that will be completed and have that joy, that happiness. When Paul says that in 1:5, will he contradict by stating in 2:5, 2:12 that you need to work out for your salvation, that you would lose your salvation? No way. There are many instances in the scriptures to prove that what God has begun, because salvation is of the Lord. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் எதை தொடங்கினாரோ அதை முடிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது என்று வேதம் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிந்த முடி நடத்தி வருவார் என்று நம்பி. பாருங்கள், ரட்சிப்பினுடைய துவக்கத்தை அங்கே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லும் போது நம்முடைய ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைவதை சொல்லுகிறார். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவார் என்று நான் நம்பி உங்களுக்காக சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன். I pray joyfully for you because the good work that he has begun in you, he would complete it on the day, the judgment day, wherein which we will be glorified, the future aspect of salvation. பவுல் இங்கே பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறாரே, இந்த பிரயாசப்படுங்கள் என்ற இதே கிரேக்க வார்த்தை ஒன்று இந்த இடத்திலே பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். The same striving that is explained in Philippians 2:12 in the original Greek is explained by Paul again in 1 Corinthians chapter 15 and verse 10. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். பவுல் இப்பொழுது அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றிருக்கிறார். பவுல் மனமாற்றம் அடைந்தார். தமஸ்குக்கு போகும்போது மனமாற்றம் அடைந்தார். மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். அவர் ஒரு யூதன், பாரம்பரியத்தை கடைபிடித்தவர், நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவர். ஆனால் அந்த பக்தி வைராக்கியம் அவரை ரட்சிக்க முடியவில்லை. தமஸ்குக்கு போகிற வழியிலே சிலுவையில அறையப்பட்டு உயிர் தெழுந்த ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இப்பொழுது அப்போஸ்தலனாக இருக்கிறார். பவுல் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? அந்த பிரயாசப்படுதல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கலாம். நான் அப்போஸ்தலராலும் சிறியவனாய் இருக்கிறேன், ஆகிலும் 10ஆம் வசனம், நான் இருக்கிறது இப்பொழுது நான் இருக்கிறது. பவுல் கிட்டத்தட்ட விசுவாசத்திலே சில வருஷங்கள் இப்பொழுது வளர்ந்து இருக்கிறார். நான் இப்பொழுது இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அந்த கிருபை தொய்ந்து போகவில்லை. The grace that he has bestowed, it's not receding. It is not a weak sign. It is still active in my life. Because Paul is, after his conversion, he is now in advanced years in faith, maybe a few years into his conversion. When he is writing this epistle to Corinthians, he says, I am as I am because of his grace, because his grace is still in operation in my life. அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பவுல் சொல்லுகிறார். மற்ற அப்போஸ்தலரோடு சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அந்த பிரயாசம் எப்படி வந்தது? ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அந்த பிரயாசத்தை எனக்கு கொடுத்தது. I've been striving more than the rest of the apostles, not because I am capable, I am eligible, I am somebody great, but because of the enabling grace of God. We have studied another day, the enabling grace. கடவுளுடைய பலப்படுத்தும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ஆகவே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்றால், பவுல் ரட்சிக்கப்பட்டதற்கு பல வருஷத்துக்கு பிறகு சொல்லுகிறார், நான் இன்னும் பிரயாசப்பட்டு என்னுடைய கடமையை செய்து கொண்டே இருக்கிறேன். ஆகவே ரட்சிக்கப்படுவதற்காக நாம் பிரயாசப்படுவதில்லை, ரட்சிக்கப்பட்டபடியினாலே அந்த ரட்சிப்பினுடைய நித்திய ஜீவன் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து பிரயாசப்படுகிறோம். ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு ஜீவன் உண்டாகிறது, அந்த குழந்தை வளருகிறது. அந்த குழந்தை பிறந்து வெளியே வந்த உடனே அது வளர ஆரம்பிக்கிறது.
அதுவும் பிரயாசப்பட வேண்டும். உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய உடல் கூறுகளில் இருந்து அது பிரயாசப்பட வேண்டும். வெளியில் இருக்கக்கூடிய காற்று, ஆகாரம் போன்றவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் சேரும் பொழுது அந்த குழந்தை ஒரு சௌகரியமான, ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளருகிறது. இந்த அடிப்படையிலே தான் பவுல் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நமக்குள் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் வளருகிறது என்பதாக சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு படத்தை பார்க்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்து செங்கடல் முன்பாக நிற்கிறார்கள். முன்னாலே செங்கடல், பின்னாலே எகிப்தியருடைய ராணுவம். அப்பொழுது ஜனங்கள் பயப்பட்டார்கள். மோசையை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார்? 13ஆம் வசனத்திலே, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 87வது பக்கம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னார். நீங்கள் கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படி என்றால் ஒன்றும் செய்யாமல் இருப்பது. அடுத்த வசனத்தை பாருங்கள், அருமையான வசனம், யாத்ராகமம் 14:15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, நான் கிரியை நடப்பிப்பேன், அவர்கள் செங்கடலுக்குள் காலை வைக்க வேண்டும். செங்கடலை விட்டு தள்ளி நின்று செங்கடல் பிளக்கும், அதிசயம் நடக்கும் என்று யோசிக்க கூடாது. ஒருவேளை மோசே கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று சொல்லும் போது நம்மை அப்படியே தண்ணீருக்கு மேலாக தூக்கி கொண்டு போவார் என்று நினைத்தானோ என்னவோ தெரியவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நோக்கி ஏன் முறையிடுகிறாய்? நான் யுத்தம் செய்வது உண்மைதான், அவர்கள் சும்மா இருக்க வேண்டும் என்பது ஒரு வகையில உண்மைதான், ஆனால் அவர்களை முன்னேறி போக சொல். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் பிரயாசப்படுங்கள் என்று பவுல் பயன்படுத்துகிறார். நல்ல விசுவாசமான வார்த்தையை போல தோற்றமளிக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவார்கள்? உங்களை நீங்கள் இப்படி விசுவாசம் செய்யுங்கள், இப்படி நீங்கள் கேளுங்கள் கிடைக்கும், இப்படி செய்யுங்கள். நல்ல விசுவாசம், நல்ல விசுவாசத்தினுடைய அறிகுறிதான். ஆனால் தவறான ஆலோசனை. விசுவாசம் செயலிலே காண்பிக்கப்பட வேண்டும். Faith has to be exhibited in our personal life in action. Without faith being exhibited in action, it is a dead faith. Bible doesn't teach such a faith that we should have and hold. பிரயாசப்படுகிறேன். உண்மைதான், அநேக சமயங்களில் இந்த பிரயாசங்களிலே நாம் தொய்ந்து போகிறோம். இதைத்தான் பின்மாற்றம் என்று சொல்லுகிறோம். Yes, there is an element called backsliding in believers' lives. Cold heart, when we are not excited about spiritual things, when we are not excited about God's honor, when we are not excited to read the Bible, when we are not happy, or when we don't have the heart to spend time in prayer. உண்மைதான், சில சமயத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே பின்மாற்றம் என்பது வேதத்தில் இருக்கிறது. பலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஜெபிப்பதற்கு விருப்பம் இல்லை, வேதத்தை வாசிப்பதற்கு விருப்பம் இல்லை, சில சமயத்திலே மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவதிலே விருப்பம் இல்லை. சில சமயங்களிலே எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு தொய்வோ ஒரு பின்மாற்றமோ இருக்க முடியும். ஆனால் நாம் பிரயாசப்பட அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் மகிழ்ச்சியினுடைய பெருக்கம் என்று சொல்லுகிறோம். பிரயாசப்படுவதிலே மகிழ்ச்சி உண்டு. ஒரு காரியத்திலே நாம் பிரயாசப்படும் போது, அதிலே கனிகளை பார்க்கும் போது, அதிலே விளைவுகளை பார்க்கும் போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? ஒரு செடியை நடுகிறோம், தண்ணீர் ஊற்றுகிறோம், களை பிடுங்குகிறோம், அதற்காக பிரயாசங்களை செய்து அதிலே பூ தோன்றும் போது, கனிகள் வரும்போது, பழங்கள் வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பிரயாசம் இல்லாத விசுவாசம். நம்முடைய ரட்சிப்பினுடைய அடுத்த பகுதியிலே தொடர்ந்து நாம் கிறிஸ்து நம்மிலே தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கிற அந்த மேன்மையை நாம் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். ரட்சிப்பிலே ஒரு கிரமம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்றால் ரட்சிப்பிலே கடந்த காலம் இருக்கிறது, நிகழ்காலம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. ஏற்கனவே நாம் அதை படித்திருக்கிறோம். கடந்த காலம் என்றால் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம். நமக்கு வர வேண்டிய நித்திய ஆக்கினையை, தண்டனையை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். அதைத்தான் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை, நீதிமானாக்கப்படுதல். கடவுளுக்கு முன்பாக நாம் நீதிமானாக்கப்பட்டோம். ரட்சிப்பினுடைய நிகழ்காலம் என்பது பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்திலே பாவத்தினுடைய தண்டனை இல்லை, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆனால் பாவத்தினுடைய வல்லமை, இரண்டு சுபாவம் இருக்கிறது. அந்த இரண்டு சுபாவமும், பழைய சுபாவமும் புதிய சுபாவமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக போரிடுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் அதை சொல்லுகிறார். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பிரயாசப்படும் போது, ஆவிக்குரிய பிரயாசங்களை மேற்கொள்ளும் போது நாம் பலப்படுகிறோம். பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். அது பரிசுத்தமாகுதல்.
எதிர்காலத்திலே பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே விடுதலையாக்கப்பட்டு நாம் மகிமைப்படுத்தப்பட போகிறோம். இந்த 3 படிகளும் ரட்சிப்பினுடைய தங்க சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது. The golden chain of salvation is freedom from the penalty of sin, that is justification in the past, freedom from the penalty that he has borne of penalty on the cross of Calvary. There's no condemnation for those who believe and trust Jesus Christ as their personal Savior. Whatever condemnation, whatever judgment that is upon us has been put upon Christ, and he has borne, he has taken up our place. That is freedom from the penalty of sin. That is justification in the past. Freedom from the power of sin is sanctification in the present. We are constantly, continually being freed and liberated from the clutches, bondage, and the impact of sin. We no longer love to sin, though there is the dual nature that is fighting against each other, the flesh against the spirit. But we don't succumb to that. By the enabling of the Holy Spirit, by the power that resides in us, we overcome sin and its temptations and its manifestations. That is sanctification. We are constantly, continually freed from the power of sin. That is sanctification of the present. And then there, in the order of salvation, the glorification, freedom from the very presence of sin, where in which we will not even an iota of sin surrounding us. We will be eternally glorifying God, worshipping him in a perfect, holy environment. That is freedom from the penal power, presence of sin. That is the future aspect of salvation. இதை ஆடித்தரமாக நாம் படித்து வைத்திருக்க வேண்டும். கடந்த காலத்திலே நீதிமானாக்கப்படுதல் என்றால் பாவத்தினுடைய தண்டனையில் இருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். இன்றைக்கு பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையை கொண்டு நாம் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது பரிசுத்தமாகுதல். 3வது பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே நாம் ஒரு காலத்தில் விடுதலையாக்கப்பட்டு பிதாவினுடைய சன்னிதானத்திலே நாம் நித்தியமாக திரியேக தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆகவேதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்னால் ரட்சிப்புக்காக நாம் அதை செய்வதில்லை, ரட்சிக்கப்பட்டபடியினாலே அதை செய்கிறோம். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 12ஆம் வசனம், நாம் என்ன செய்ய வேண்டும், மெச்சூரிட்டிக்கு, முதிர்ச்சிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அதனாலே வரக்கூடிய மகிழ்ச்சி. 13ஆம் வசனம், கடவுள் நமக்குள் என்ன செய்கிறார் என்று சொல்லுகிறது. 12ஆம் வசனம் முதிர்ச்சியினால் வரக்கூடிய மகிழ்ச்சிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். மனிதனை பார்த்து செய்யக்கூடாது, பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாய் இருக்கிறார், ஆதலால் என்று ஆரம்பித்தோம். 12ஆம் வசனத்திலே முதிர்ச்சியின் மூலமாக வரக்கூடிய மகிழ்ச்சியை தேக்கி வைப்பதற்கு நம்முடைய பிரயாசம் என்ன, நம்முடைய ஏதுக்கள் என்ன என்பதை பார்த்தோம். 13ஆம் வசனத்திலே இந்த மகிழ்ச்சியை முதிர்ச்சியின் மூலமாக வரக்கூடிய மகிழ்ச்சியை நாம் அடைவதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார். Verse 12 is what we work out on the basis of the example of Christ and the presence of the Holy Spirit, that we would obey even when others are not around. That is a sign of maturity. And then we strive in holiness. We advance in holiness. That is our workout in maturity to attain, to sustain the happiness, the joy that we have in Christ. Now verse 13 Paul talks about what God does in order for us to have the maturity to attain and to sustain that happiness, the joy that fills all over. 13ஆம் வசனத்திலே ஏன் பிரயாசப்பட வேண்டும், ஏன் நாம் பவுல் ஒரு மனிதன் தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும், ஏன் கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார், ஏனெனில் தேவனே, அந்த ஏகாரத்தை பார்க்கலாம், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு ஆண்டவர் எனக்கு இந்த விருப்பத்தை கொடுத்தார், எனக்கு இந்த வாஞ்சியை கொடுத்தார் என்று நாம் சொல்லுகிறோம். அதிலே தவறு கிடையாது. ஆண்டவர் விருப்பத்தையும் வாஞ்சியையும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறவர் என்பது வேதம் சொல்லுகிறது. ஆனால் எதை நாம் விட்டு விடுகிறோம் என்று கவனிப்போம். எதை நாம் விட்டு விடுகிறோம்? 13ஆம் வசனத்தை கூர்ந்து கவனிப்போம். ஏனெனில் தேவனே
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, according to his divine will and purpose, God is giving us the enablement, also the desire. The desire and the enablement that goes hand in hand when it is by the divine will and purpose. எப்பொழுது செய்கையும் விருப்பமும் இணைந்து போக முடியும் என்றால், கடவுளுடைய தயவுள்ள சித்தத்தின்படி இருந்தால் விருப்பமும் செய்கையும் இணைந்து போக முடியும். இதுதான் முதிர்ச்சியினுடைய மேன்மை. When will maturity is seen at the height? When the desire and the action is aligning with each other. When does it happen? When the divine will, the purpose of God is being imparted into our soul. That is when the desire and the action go hand in hand. ஆகவே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் தேவன் உங்களிலே உருவாக்குகிறார். எப்படி அந்த விருப்பத்தையும் செய்கையும் எப்படி உருவாக்குகிறார், எதற்காக உருவாக்குகிறார்? 15ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே பார்க்கிறோம். தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி. நம்முடைய ஆண்டவர் விருப்பத்தையும் செய்கையும் எந்த அடிப்படையிலே செயல்படுத்துகிறார் என்றால், நாம் மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி. In order for us to have the perfect or matured children of God, without spot or any blemish in our character, in our Christian walk. Towards that end, God is giving us the desire and the enablement to do the same. இன்றைக்கு நாம் அநேகர், ஆண்டவர் எனக்கு விருப்பத்தை கொடுக்கிறார், எனக்கு வாஞ்சியை கொடுக்கிறார் என்றால் அவருடைய சித்தத்தின்படி அதை செய்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 Corinthians chapter 12 verse 16. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இந்த இடத்திலே நாம் அதை பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையின்படிதான் அந்த வாஞ்சியும் விருப்பத்தையும் உண்டாக்குகிறார். முதிர்ச்சி என்றால் முதலிலே பார்த்தோம், ஒரு மனிதன் இருந்தாலோ இல்லாவிட்டாலோ நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது முதிர்ச்சி என்று பார்த்தோம். 13ஆம் வசனத்திலே தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒப்பு கொடுப்பதுதான். அதுதான் நம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் இணைக்கிறதா இருக்கிறது. இல்லாவிட்டால் விருப்பம் ஒரு பக்கம் போகும், செய்கை ஒரு பக்கம் போகும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கல. கிறிஸ்தவ வாழ்க்கையில விருப்பம் ஒரு பக்கம் இருக்கிறது, செய்கை இன்னொரு பக்கம் போகிறது. There is a contradiction, there is a word of difference, the irony between what we do and what we desire, because it doesn't align with the will of purpose and will of God. தேவனுடைய தயவுள்ள சித்தம் எது என்று பார்க்கலாம். வேதத்தை வேதத்தோடு பொருத்தி தான் நாம் படிக்க வேண்டும். அதை தான் பார்த்து வருகிறோம். தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்றால் என்ன? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கலாம். Ephesians chapter 1 verse 6 deals with God's eternal pleasure and will. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, கடவுளுடைய தயவுள்ள சித்தம் என்னவென்று பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். கடவுளுடைய தயவுள்ள சித்தம் என்ன? நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய தயவுள்ள சித்தம். அதற்கு நேராக நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய செய்கையையும் ஆண்டவர் உண்டாக்குகிறார். வேற எந்த விருப்பமும் அதோடு தொடர்புடைய செய்கையும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால், கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் என்பதை தவிர்த்து வேற எந்த விருப்பமும் அதோடு தொடர்புடைய செய்கையும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால், அது கடவுளிடத்திலிருந்து வந்த விருப்பமோ கடவுள் செயலாற்றுகிற செயலோ கிடையாது. Ephesians chapter 1 verse 6 says, the will of God, the purpose, the eternal counsel, the pleasure of God is that we are to be the children of God in Christ, that we need to attain the maturity of Christ, that we been conformed to the image of Christ. If there is a contradiction from this perspective, and any desire and action that go with that is not the divinely ordered work and desire. The desire that God brings into our life, and the subsequent action on the basis of the desire has to align with the desire, with the motto, with the expectation
with a desire to be conformed to the image of Jesus Christ, our Lord and Savior. இயேசு கிறிஸ்துவை போல அவர் பரிபூர்ணமான புருஷர், அவரை போல நாம் மாறுவதற்காக தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய விருப்பத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். அவர்தான் பூரண புருஷர் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். 11ஆம் வசனம், எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். நாம் அனைவரும் என்றால் எபேசு விசுவாசிகளை சேர்த்து பவுல் தன்னையும் சொல்லுகிறார். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், until we become complete, perfectly matured like Christ. Our desire is being entertained. God puts the desires into our heart. இந்த காலையிலே நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கிறது? நம்முடைய மகிழ்ச்சி அதிலே அடங்கி இருக்கிறது. நம்முடைய விருப்பத்தோடு தான் நம்முடைய மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது. நம்முடைய விருப்பத்தை தாண்டி மகிழ்ச்சி வர முடியாது. நம்முடைய விருப்பம் முதிர்ச்சியினாலே வரக்கூடிய மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அந்த முதிர்ச்சி யார் மூலமாக வருகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவான அந்த பூரண நிலைமையிலே அவரை போல மாற வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மகிழ்ச்சியை தேக்கி வைக்கக்கூடிய இடம். The place where we sustain our joy is through maturity. Where does maturity come from? Who is the standard for maturity? Jesus Christ. Towards that end, verse 13 of chapter 2 of Philippians says, God imports desire and action according to his divine purpose, which is we need to be conformed to the image of Jesus Christ. பிலிப்பியர் நிருபத்திலே அதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுலே சொல்லுகிறதை இதே பிலிப்பியர் நிருபத்திலே சொல்லுகிறதை பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன். பிலிப்பியர் 3:12. முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதைத்தான் விருப்பம் என்று பவுல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்கிறார். இந்த இடத்திலே 2:13 சொல்லப்பட்ட விருப்பமும் 3:12 சொல்லப்பட்ட ஆசையும் ஒரே வார்த்தை. அது என்ன ஆசை? அந்த விருப்பம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடரும்படி, அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, வாலிபராய் இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், விசுவாசத்திலே முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், விசுவாசத்தை துவங்கினவர்களாக இருக்கலாம், விசுவாசத்திலே தளர்ந்து போயிருக்கிறவர்களாக இருக்கலாம், யாராய் இருந்தாலும் உங்களில் இருக்கக்கூடிய வாஞ்சை எப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்கு அது நேராக நடத்தும் என்றால், வாஞ்சையோடு தொடர்புடையதான் மகிழ்ச்சி. அந்த வாஞ்சை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த இலக்கை நோக்கி நான் ஆசையாய் தொடர வேண்டும். Beloved, whoever you are who listen to this message this morning, joy springs out of desire. What should be the desire? The desire should be, according to Paul in the same epistle, chapter 3 and verse 12, not that I have attained. I don't claim that I have attained. I am pressing towards the goal that I have been called in Christ. That is the desire. I pleasure after that. I desire after such a task and goal. அதைத்தான் 13ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் வாஞ்சியும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறார். நாம் இந்த உலகத்திலே வாழுகிற வரையிலே ஏன் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து பரிசுத்தமாகுதலிலே விடுதலை ஆகிக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சரீரம் இன்னும் முழுமையாக விடுதலை அடையவில்லை. இன்னும் சரீரத்திலே பலவீனங்களும் சோர்வுகளும் சரீரத்தின் மூலமாக வருகிற சோதனைகளும் இருக்கிறது. Why are we striving, constraining in our faith? Why do we strive in holiness? Because our bodies are not yet glorified. We have the residual sin, what the Puritans would call the residual sin, the weaknesses, the temptations that would emanate from our body, the faculties of our body, till we attain glorification. We struggle with that. That's why Paul is saying in Romans 12:1, submit your bodies as a living sacrifice. This is the worship, true worship. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய சரீரத்திலே இன்னும் சரீரத்தினுடைய தாக்கங்களிலே அந்த பாவத்தோடு போராடுகிற நிலைமை இருக்கிறது. மகிமைப்படுகிற வரையிலே, நம்முடைய சரீரம் பாவம் இல்லாத நிலைமை அடைகிற வரையிலே போராடி கொண்டிருக்கிறபடினாலே தான் வேதம் பல இடங்களிலே
குறிப்பாக பவுல் ரோமர் 12:1 சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுள்ள புத்தியுள்ள ஆராதனையை செலுத்துகிற வண்ணமாக தேவனுக்கு பிரியமுள்ள முழுமையான பலியாக உங்களுடைய சரீரங்களை பலியிடுங்கள். இது புத்தியுள்ள ஆராதனை. இதைத்தான் விருப்பத்தையும் வாஞ்சியும் தேவன் உண்டாக்குகிறவர் என்று சொல்லுகிறது. 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இந்த முதிர்ச்சியை பெறுவதற்கான ரகசியத்தை பவுல் சொல்லுகிறார். அந்த முதிர்ச்சியினுடைய தன்மைகளை 12:13 படித்தோம். 12 நாம் எப்படி பிரயாசப்பட வேண்டும் என்று படித்தோம். 13ஆம் வசனத்திலே தேவன் என்ன செய்கிறார் என்று படித்தோம். 14ஆம் வசனத்து 16ஆம் வசனம் வரைக்கும் இந்த மகிழ்ச்சியினுடைய ரகசியம் அனுதின வாழ்க்கையிலே எங்கே இருக்கிறது? Where is the secret to sustain this happiness through maturity? Where does lie the secret on a daily basis? Verse 14 to 16 is almost a practical implication of how to sustain that happiness, the secret behind that happiness. நாம் 16ஆம் வசனத்திலிருந்து மேலிருந்து படிக்கலாம். ஏனென்றால் ஆங்கிலத்திலே 16ஆம் வசனம் தான் முதல் வருகிறது. அதற்கு 14-15 16ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். Do everything without grumbling and arguments. இதுதான் சந்தோஷத்தை தேக்கி வைப்பதற்கும் முதிர்ச்சியின் மூலமாக அதை பெறுவதற்குமான ரகசியம், நடைமுறை அனுபவம் என்று பவுல் சொல்லுகிறார். This is the practical explanation or practical manifestation of sustaining the joy that we have in Christ through attaining the maturity. The practical day-to-day affair that you need to do everything, எல்லாவற்றையும் without grumbling and argument. Why Paul emphasizes that? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பு என்பது யாக்கோபு 5:9 நாம் படிக்கிறோம். யாக்கோபு 5:9 முறுமுறுப்பிற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். Grumbling explained by James in his epistle, James chapter 5 and verse 9. யாக்கோபு 5:9 316வது பக்கம். சகோதரரை, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாக முறுமுறுக்காதிருங்கள். இந்த இடத்துல முறையிடாதிருங்கள் என்பது முறுமுறுக்காதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். The judge is at doorstep. எல்லாருடைய வாசல்படியிலேயும் நியாயாதிபதி நிற்கிறார். குறிப்பாக விசுவாசிகளுடைய வாசற்படியிலே நியாயாதிபதி நிற்கிறபடியினாலே நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். The judge is at hand. ஏன் நாம் முறுமுறுக்கிறோம்? நன்றி அறிதல் இல்லாத இடத்திலே தான் முறுமுறுப்பு வருகிறது. வெயிலை கண்டால் முறுமுறுக்கிறோம், குளிரை கண்டால் முறுமுறுக்கிறோம். ஒரு காரியம் நமக்கு விரோதமாக, நம்ம எல்லாருடைய சுவாவம் அதாகத்தான் அநேக சமயத்தில் இருக்கிறது. ஒரு காரியம் நமக்கு சாதகமாக நாம் விரும்புகிறபடி நம்முடைய வேலையிலே நடக்கவில்லை என்றால் முறுமுறுக்கிறோம். ஒரு மனிதர் அருமையாக சொன்னார், முறுமுறுப்பும் ஏன் முறுமுறுப்பையும் தர்க்கத்தையும் பவுல் சொல்லுகிறார். முறுமுறுப்பு வெளியிலே தெரியாத ஒன்று, தர்க்கமானது வெளியிலே தெரியக்கூடிய ஒன்று. இந்த இரண்டையும் நாம் கவனமாக செய்தால் நம்முடைய மகிழ்ச்சி தேக்கி வைக்கப்படுகிறது என்று அர்த்தம். Grumbling is an inward expression. It cannot be seen outside. Grumbling may not be expressed or seen outside, but argument is seen outside. So that's why Paul is employing these two characteristic traits in order for us to have maintained and sustained the happiness through maturity. Maturity is part of that, because when we don't have grumbleness and when we are against argument, we are matured people, because both exhibit the inner quality and the outer quality. One is within and another one is without. Grumbling என்று சொல்லும்போது, முறுமுறுப்பு என்று சொல்லும்போது தேவன் நன்றி அறிதலுக்கு எதிரானது. It is only but natural for human being to grumble over many things. இது சரியில்லை என்றால், இது என்னுடைய வழிப்படி நடக்கவில்லை என்றால். முறுமுறுப்பு ஏன் வருகிறது? நான் நினைக்கிற காரியம் நான் நினைக்கிற வகையிலே நான் நினைக்கிற நேரத்திலே நடக்க வேண்டும். Grumbling comes when things don't happen the way the manner in which we like, the timing that we anticipate and the things that we anticipate. ஆனால் வேதம் மகிழ்ச்சியை நாம் நிறைவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முறுமுறுப்பு, ஸ்பர்ஜன் அருமையாக சொல்லுவார், ஏன் நாம் முறுமுறுக்கிறோம்?
மூன்று அடிப்படை காரணங்களை வைத்து நாம் முறுமுறுப்போம். ஒன்று, கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுப்போம். ஏன் கடவுள் இப்படி செய்கிறார், ஏன் கடவுள் பார்க்கவில்லை, ஏன் கடவுள் கேட்கவில்லை, கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். மாத்திரமல்ல, நமக்குள்ளேயே முறுமுறுக்கிறோம். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு ஏன் இப்படி ஆகிறது, ஏன் எனக்கு இப்படி வளைந்திருக்கிறது, கோணையாக இருக்கிறது, சரியாக இல்லை, நமக்குள்ளேயே முறுமுறுக்கிறோம். மூன்றாவது, இந்த அநீதியான உலகத்தை பார்த்து நாம் முறுமுறுக்கிறோம். 3 angles or 3 groups against which we murmur. Number 1, against God. Why does God say this? Why does God do this in my life? Why shouldn't God do that? We murmur against God. We murmur within, which means, oh, why I'm not able to do, I'm not able to accomplish, why I'm short, I'm tall, I'm this and that. And number 3, we murmur against towards the ungodly world. That is always a possibility. இந்த 3 காரணங்கள் பவுல் ஸ்வர்ஜன் சொல்லுகிறார். இந்த 3 உறவுகளோடு நாம் முறுமுறுக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முறுமுறுப்பை வெளியே பார்க்க முடியாது. ஆகவேதான் பவுல் சொல்ற, நம்முடைய மகிழ்ச்சி தேக்கி வைப்பதற்கு நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய முறுமுறுப்பை நாம் விட்டுவிட வேண்டும். நன்றி அறிதலுக்கு விரோதமானது. கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றியோடு நினைக்கிறோம். ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களை விட நாம் யோக்கியர்கள், நல்லவர்கள், மேன்மையானவர்கள் என்பதனால் இந்த கிருபையை கொடுக்கவில்லை. நம்முடைய தகுதிக்கு மேலாக, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக தேவன் நமக்கு நன்மைகளை செய்து வருகிறார். நன்மை செய்வார் என்பதனாலே நாம் அவரை நோக்கி பார்க்கவில்லை, நன்மை செய்தார் என்பதனாலே நோக்கி பார்க்கிறோம். We look up to him not because he is going to do good things, he has already done enough and more. That is why we look up to him. ஏன் கொடுக்கிறோம்? கொடுப்பார் என்பதனாலே கொடுக்கவில்லை, கொடுத்தார் என்பதனாலே கொடுக்கிறோம். Why should we give to God and his ministry? Not because he is going to give, but he has already bestowed and has given us enough and more. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முறுமுறுப்பு என்பது மகிழ்ச்சிக்கு விரோதமானது. முறுமுறுப்பு நன்றி அறிதலுக்கு புறம்பானது. Grumbling is against or in contrary to thankfulness. God has been bestowing so much into our lives and we need to be thankful to God. மாத்திரமல்ல, முறுமுறுப்பு மாத்திரமல்ல, தர்க்கிப்பு. ஏமி காமைக்கல் அம்மையாரை பற்றி படிக்கிறோம். தன்னுடைய தேசத்தை விட்டு இந்தியாவிலே வந்து இருள் பிரதேசமாகிய டோனாவூர் அந்த பகுதி, இன்றைக்கும் காடுகள் அடர்ந்த பகுதிதான் அது. அந்த பகுதியிலே வந்து தேவதாசிகளை விடுவித்து, அவர்களை பாதுகாத்து, சுவிசேஷத்தை அறிவித்து, அவர்களை போஷித்து சுவிசேஷ ஊழியத்தை செய்து வந்த அடியார் ஒரு மாலையிலே தான் வாங்கின ஒரு ஜனங்களுடைய நன்மைக்காக வாங்கிய இடத்தை பார்க்க போகும்போது வேலை செய்தவர்கள் அரைகுறையாக விட்டு போய்விட்டார்கள். இவர் அதிலே விழுந்து தடுமாறி விழுந்து இடுப்பிலே ஏற்பட்ட ஒரு முறிவின் நிமித்தமாக 20 வருஷம் படுத்த படுக்கையில் இருந்தார். 20 வருஷம் முறுமுறுக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு வேறு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். கவிதைகள் எழுதினார், பாடல்களை எழுதினார். இப்படி முறுமுறுப்பின்மை என்பது மகிழ்ச்சியினுடைய தாக்கம். அடுத்தது தர்க்கிப்பு. தர்க்கிப்பு என்று சொன்னால் ஆர்கியூமெண்ட்ஸ். ஆர்கியூமெண்ட் என்று சொல்லும் போது அது வெளியிலே காணக்கூடிய ஒரு அம்சம். ஆகவேதான் அதற்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். தர்க்கிப்பு தர்க்கிப்பு என்று சொல்லும் போது நம்முடைய நியாயத்தை வலியுறுத்துவதற்காக பிரயோகிக்கப்படுவது. முறுமுறுப்பு நம்முடைய எதிர்பார்ப்பை நியாயப்படுத்துவது. தர்க்கிப்பு நம்முடைய நியாயத்தை வலியுறுத்துவது. நம்முடைய எதிர்பார்ப்பையும் நம்முடைய நியாயத்தையும் நாம் குறைத்து கொண்டால் மகிழ்ச்சி தேவன் நமக்குள்ள கிரியை செய்வது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், தர்க்கிப்பு என்பது வெளியிலே காணப்படுகிறது. உங்கள் கைகளை உயர்த்தி தர்க்கிப்பில்லாமல் நீங்கள் பணி செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தர்க்கிப்பை பற்றி பேதுரு சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். தர்க்கிப்பில்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும், தர்க்கிப்பில்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதை எப்படி செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இதை செய்வதற்கு சுலபமான வழி இருக்குதா? இல்லை. 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. Do everything without murmuring and grumbling and arguments. Is it an environment, a favorable environment that we need to do that? We are to do that.
it is a crooked and perverted generation. கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இந்த பிலிப்பியர் பட்டணம் ரோம காலனியாக இருந்தது என்பதை அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே படித்தோம். அங்கே இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், 3 அதிகாரத்தை பாருங்கள். 3 அதிகாரம் 2 வசனத்திலே, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த மனிதர்கள் அந்த பட்டணத்தில் இருந்தார்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இந்த சந்ததி சாதாரணமான சந்ததி கிடையாது. அதே போல 18 வசனத்திலே, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இப்படி கோணலும் மாறுபாடுமான சந்ததி. உலகம் தரிகிட்டு திரிகிறது. சபையில் என்று இருக்கிறவர்கள் கூட கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு, கிறிஸ்துவின் சிலுவைக்கு முரண்பாய் நடக்கிறார்கள். இதைத்தான் மாறுபாடான சந்ததி. அந்த மாறுபாடான சந்ததியினுடைய அடையாளம் என்ன? ஏசாயா 59 அதிகாரம் பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியிலே படிக்கிறோம். மாறுபாடான சந்ததி. The crooked, what is the trait of the crooked and perverted generation? Isaiah chapter 59 verses 7 and 8, where we read which is our first reading for the day. Isaiah chapter 59 verse 7 and 8. அவர்கள் சமாதான வழியை அறியாதவர்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, அவர்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்திக்க தீவிரிக்கிறார்கள், சமாதான வழியை அறியார்கள், தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அந்த கோணல் என்கிற வார்த்தை எபிரேய வார்த்தையும், இங்கே கோணலும் மாறுபாடுமான சந்தை இந்த வார்த்தையும் ஒரே வார்த்தை. தங்கள் வழிகளை தாங்கள் கோணலாக்கி கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சமாதானம் வழியை அறியார்கள். சமாதானத்தை நடப்பது அவர்களுக்கு தெரியாது. They don't know peace and they don't know how to walk in peace. Same word, Hebrew word, Isaiah 59:8 is found in echoed in Greek in Philippians chapter 2 and verse 15. கோணலும் மாறுபாடுமான சந்ததி. எதன் மத்தியிலே முறுமுறுப்பில்லாமல் தர்க்கமில்லாமல் செய்ய வேண்டும்? கோணலும் மாறுபாடுமான சந்ததி. எதற்காக? நான் வீணாக ஓடினதும் 14 வசனம் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. மறுபடியும் மகிழ்ச்சிக்கு வருகிறார். கிறிஸ்துவின் நாளிலே உண்டாயிருப்பதற்கு. ஏற்கனவே கிறிஸ்துவின் நாள் என்பது 5 வசனத்திலே, உங்களின் நற்கிரியை தொடங்கின அவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். சுடர் எப்படி பிரகாசிக்கும்? நட்சத்திரங்களை பாருங்கள். நட்சத்திரம் மற்றவைகளினாலே பாதிக்கப்படாமல் தன்னுடைய கடமையை செய்கிறது. Stars are not unfazed by anything, not obscured by anything that the distraction that gets distracted. It's not obscured by anything and it shines. They always shine. நட்சத்திரம் என்பது ஜொலித்துக் கொண்டே இருக்கிறது. எதனாலும் அது பாதிக்கப்படுவது கிடையாது. எதனாலும் அது தடுமாறுவது கிடையாது. அப்படிப்பட்ட சுடர்களைப் போல தடுமாற்றம் இல்லாமல் எந்த சூழ்நிலையும் ஒரு நட்சத்திரம் ஜொலிப்பதை, பிரகாசிப்பதை, தன்னுடைய கடமை செய்வதை நிறுத்திவிட முடியாது. அந்த ஒரு பாக்கியத்தை தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த காலையில் முதிர்ச்சியினால் வரக்கூடிய, தங்க வைக்கக்கூடிய, தேக்கி வைக்கக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி படித்தோம். அதற்கு நாம் எப்படி பிரயாசப்பட வேண்டும் என்று 12 வசனத்திலே படித்தோம். கிறிஸ்து மாதிரியாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மனிதர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் முதிர்ச்சியோடு கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். அந்த கிரியை, அந்த விருப்பமும் வாஞ்சியும் ஒரே நேர்கோட்டிலே வர வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்ற அவருடைய சித்தம். அந்த முதிர்ச்சிக்கு நேராக நாம் போக வேண்டும் என்ற சித்தம். அதை நடைமுறையிலே நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்றால், முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும். முறுமுறுப்பு என்பது காணப்பட முடியாத ஒரு தன்மை. தர்க்கிப்பு என்பது வெளியிலே காணப்படக்கூடியது. முறுமுறுப்பு என்பது நம்முடைய உரிமைகளை கேட்பது. தர்க்கம் என்பது நம்முடைய நியாயத்தை நிலைநிறுத்துவது. அவைகளை மறுத்துவிட்டு இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே எந்த இடத்திலே நாம் மகிழ்ச்சியை தேக்கி வைக்க வேண்டும்? முதிர்ச்சி எங்கே தேவைப்படுகிறது? முதிர்ச்சி இல்லாத இடத்திலே தான் முதிர்ச்சி தேவைப்படுகிறது. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே வீணாக ஓடவில்லை என்ற பிரயாச மகிழ்ச்சி உண்டாகும்படி சுடர்களைப் போல எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும் பிரகாசிக்கிற வாழ்க்கை, இதைத்தான் முதிர்ச்சி என்று சொல்லுகிறோம். முதிர்ச்சி உள்ள வாழ்க்கை என்பது பிரகாசமுள்ள வாழ்க்கை. அதன் மூலமாக மகிழ்ச்சி வருகிறது. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நம்முடைய ஆத்மாவிலே நிறைவாய் கூட்டி கொடுத்து இருப்பாராக. ஆமென்.